ஈரானின் அதிரடியான தரமான முடிவுகளும் ஓரிரண்டு மாதங்களுக்குள்ளேயே களமிறக்கப்பட போகும் அணு ஆயுதங்களும், காசாவிலே தீக்கிரையாக்கப்பட்ட போர் வாகனங்களும் சிப்பாய்களும் கொத்து கொத்தாக வேட்டையாடப்படும் உளவாளிகளும், நள்ளிரவு வேளையில் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட 30க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள், ஈரானினுடைய யுரேனியத்தினை காணவில்லை என புலம்பித் திரியும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர், ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியாக தட்டி தூக்கப்படும் உளவாளிகளும், ஆப்கானிஸ்தானியர்களை நாடு கடத்தும் அடுத்த கட்ட திட்டமும். ஈரானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படவில்லை என்பது தொடர்பாகவும், இது ஒரு சிறிய இடைவெளி என்பது தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் காசாவினுடைய 20 மாத யுத்த களத்திற்கு பிறகும் சில விடயங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளாமல் இருந்தால் அது எங்களுடைய அறியாமையையே குறிக்கும். என்னுடைய காணொளிகளை தொடர்ச்சியாக பார்வையிட்டு வருபவர்களுக்கு காசாவின் யுத்தகளம் தொடர்பாகவும், பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களுடைய யுத்தகளம் தொடர்பாகவும், எதிர்ப்பு அச்சுக்களை வலுப்படுத்தக்கூடிய ஈரானிய யுத்தகளம் தொடர்பாகவும் தெளிவாக புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன். காசாவின் யுத்தகளம் தொடர்பான தகவல்களையும், காசாவின் போர்முனைக்கு ஆதரவான, பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களுடைய யுத்தகளம் தொடர்பான தகவல்களையும், எதிர்ப்பு அச்சுக்களை பலப்படுத்தக்கூடிய ஈரானிய யுத்தகளம் தொடர்பான தகவல்களையும், அல்லக்ஸா வெள்ளப்போரினுடைய நோக்கங்களையும், இந்த அல்லக்ஸா வெள்ளப்போரினுடைய பாதையையும், இவை தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களையும் இறைவனின் உதவியோடு என்னால் முடிந்த அளவுக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளேன். அனைத்து புகழும் இறைவனுக்கே. அதே நேரம் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானிய யுத்தகளம் தொடர்பாக சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஈரானின் இந்த யுத்த நிறுத்த இடைவெளிக்கு சம்மதித்தது, இதற்கு பிறகு பலஸ்தீனிய யுத்தகளத்திற்கு என்ன நடக்கும்? பலஸ்தீனிய யுத்தகளம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுமா? இருநாட்டு தீர்வு உருவாக்கப்பட்டு பலஸ்தீனுக்கான தனிநாடு உருவாக்கப்படாதா என பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. தனிப்பட்ட முறையிலும் சிலர் என்னிடம் இந்த கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். ஈரானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படவில்லை. நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கான எந்த விதமான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்படவில்லை. மேலும் இது ஒரு யுத்த நிறுத்த இடைவெளியாக மாத்திரமே பார்க்கப்படுகின்றது. வெறும் வாய்வார்த்தைக்காக மாத்திரம் இது யுத்த நிறுத்த இடைவெளி என்று குறிப்பிடவில்லை. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் அனைத்தும் இதனையே புலப்படுத்துகின்றது. மேலும் ஈரான் இந்த யுத்த நிறுத்த இடைவெளிக்கு ஏன் சம்மதித்தது என்பதற்கான மிக முக்கியமான காரணங்களை நேற்றைய காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும், வடமேற்கு ஈரானின் வான்பரப்பிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மேலாண்மை காணப்படுவதும், ஈரானுக்குள்ளே உளவாளிகளுடைய விரிவாக்கமும் இந்த யுத்த களத்திலே தாக்கத்தினை ஏற்படுத்தி இருந்தன. இந்த பலவீனங்களோடு இன்னும் 6 மாதங்களுக்கு ஈரானினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டிருக்க முடியும். ஆனால் அதைவிட கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து அடுத்த கட்ட போருக்கு தயாராகுவதே மிக முக்கியமானதாகும். இதன் மூலமாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அதிகளவான இழப்புகளையும் ஏற்படுத்த முடியும். எனவே கச்சிதமாக காய்களை நகர்த்தி தந்திரமாக செயற்பட்ட ஈரானிய தலைமைகள் இந்த முடிவுகளை எடுத்துள்ளார்கள். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் ஈரானிடம் இருக்கக்கூடிய 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டல் மைய விளக்குகளாகும். இந்த 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டல் மைய விளக்குகளை பாதுகாப்பாக மீண்டும் வளப்படுத்தி அவற்றிலிருந்து அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்காவிட்டால் அது ஒட்டுமொத்த ஈரானுக்கும் மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்திவிடும். ஈரானுக்கு மாத்திரமல்ல, ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டல்கள் கசிவடையுமாக இருந்தால் அது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கும் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்திவிடும். ஈரானினுடைய 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டலை மேலும் வளப்படுத்தி அவற்றிலிருந்து அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கோ அல்லது அவை தொடர்பான தீர்மானங்களை எடுப்பதற்கோ ஈரானுக்கு இந்த இடைவெளி தேவைப்படுகின்றது. ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்காகவும், ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை முழுமையாக அளிப்பதற்காகவும், பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஈரானின் உட்கட்டமைப்புகளையும் IRGC இராணுவத்தையும் சிதைப்பதற்காகவும், ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த எதிர்ப்பற்றுகளின் தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும் என்பதற்காகவுமே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான இந்த போரை ஆரம்பித்தார்கள். ஆனால் தற்போது இந்த போரினுடைய இலக்குகளில் ஒன்றை கூட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் அடைந்து கொள்ளவில்லை. மேலும் இப்படியான நிலைமையில் அமெரிக்கா 4வது திட்டத்தினை செயற்படுத்தி ஈரானிய தலைமைகளை படுகொலை செய்வதற்காகவும், ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காகவுமே தற்போதைய யுத்தங்கள் இடைவெளியையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே ஈரானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான போரானது முடிவடைந்து விட்டது, இத்தோடு அனைத்துமே முடிவடைந்து விட்டது என்று செய்திகளை வெளியிடக்கூடியவர்கள் அவர்களுடைய அறியாமையை வெளிப்படுத்துகின்றார்கள்.
அடுத்து இதற்கு பிறகு பலஸ்தீனிய போர் முனைக்கு என்ன நடக்கும்? பலஸ்தீனுக்கான இருநாட்டு தீர்வு கிடைக்கப் பெறுமா அல்லது காசாவின் யுத்தகலம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுமா என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக தற்போதைய யுத்தகலத்தை ஒப்பிட்டு இருநாட்டு தீர்வு ஏற்படுத்தப்படுமா என்கின்ற கேள்விகளையே முன்வைக்கின்றார்கள். இருநாட்டு தீர்வு தொடர்பாக முன்னே காணொளிகளிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இருநாட்டு தீர்வு என்பது அதாவது பலஸ்தீனிய மக்களுக்கான ஒரு தனிநாடும் இஸ்ரேலுக்கான ஒரு தனிநாடும் என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு உறவுகளை வலுப்படுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அங்கீகரிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட சூழ்ச்சி திட்டமாகும். சர்வதேச முஸ்லிம் சமூகத்தினை ஏமாற்றுவதற்காக அமெரிக்காவின் உதவியோடும் மேற்குலக நாடுகளின் உதவியோடும் அடிமை அரபு நாடுகளினால் உருவாக்கப்பட்டு முன்வைக்கப்பட்ட சூழ்ச்சி திட்டமாகும். நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் இருநாட்டு தீர்வு என்பதே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டமாகும். பலஸ்தீனுக்கான ஒரு தனிநாடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஒரு தனிநாடு என்பதே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டமாகும். ஒரு பொழுதும் அமெரிக்காவோ மேற்குலக நாடுகளோ சர்வதேச அமைப்புகளோ ஐக்கிய நாடுகள் சபையோ இருநாட்டு தீர்வை பெற்று தரப்போவதில்லை. ஆக்கிரமிப்பு அரசாங்கம் முழுமையாக வெளியேற்றப்படுவதன் மூலமாகவும் ஆக்கிரமிப்பாளர்கள் முழுமையாக வெளியேற்றப்படுவதன் மூலமாகவும் ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களும் முழுமையாக மீட்டெடுக்கப்படுவதன் மூலமாகவே பலஸ்தீனிய மக்களுக்கான சுதந்திர தேசம் உருவாக்கப்படும். தற்போது ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலமும் பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான நிலமாகும். இதனால் ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களும் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டு பலஸ்தீனிய தேசம் உருவாக்கப்படுவதே பலஸ்தீனிய மக்களுக்கான சுதந்திரத்தையும் அடையாளப்படுத்தும். இவ்வளவு நாளாக பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்க்கட்சிகளும் போராடி வருவது இருநாட்டு தீர்வை ஏற்படுத்துவதற்கல்ல. மேலும் இருநாட்டு தீர்வை ஒருபொழுதும் சர்வதேசம் பெற்றுத்தரப் போவதில்லை என்பதனையும் இருநாட்டு தீர்வின் மூலமாக பலஸ்தீனிய மக்களுக்கான உரிமைகள் மீட்டெடுக்கப்படாது என்பதனையும் பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் எதிர்க்கட்சிகளும் நன்றாகவே தெரிந்து வைத்துள்ளார்கள். அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்வோம். ஹமாஸினுடைய நிபந்தனைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டது என்று வைத்துக் கொள்வோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இது ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தமே அல்ல. தற்போதைய சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவீனங்களை சரி செய்து காசாவின் உட்கட்டமைப்புகளை மீண்டும் சரி செய்து இன்னும் 3 வருடங்களுக்குள்ளோ 5 வருடங்களுக்குள்ளோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மீண்டும் பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். தற்போதைய சூழ்நிலையில் ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அது 3 ஆண்டு தொடக்கம் 5 ஆண்டு வரையிலான யுத்த நிறுத்தமாக மாத்திரமே அமைந்திருக்கும். நேரடியாகவும் சுருக்கமாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திருட்டு நிலத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றப்படும் வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய நிலத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றப்படும் வரை ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரானது தொடரத்தான் போகின்றது. இதே போன்றுதான் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்க்கட்சிகளும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களையும் போரையும் தொடர்வார்கள். ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களும் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் எதிர்க்கட்சிகளும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான தொடர்ச்சியான போரை மேற்கொள்வார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஒரு சங்கிலி தொடர் போராகவே அமைந்திருக்கும். எனவே பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்க்கட்சிகளும் இருநாட்டு தீர்வை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றே அவர்கள் போராடுகின்றார்கள். மேலும் இந்த இருநாட்டு தீர்வு என்பது பலஸ்தீனிய மக்களுக்கான உரிமையை பெற்றுத்தரக்கூடிய தீர்வு அல்ல என்பதனையும் அடிமை அரபு நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அங்கீகரிப்பதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்ட சூழ்ச்சி திட்டம் தான் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு ஈரான் பலஸ்தீனிய தனிநாடு தொடர்பாகவும் இருநாட்டு தீர்வு தொடர்பாகவும் அவர்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் என பலர் எதிர்பார்க்கின்றார்கள். பலஸ்தீனுக்கான தனிநாட்டை நீங்கள் வழங்காவிட்டால் இருநாட்டு தீர்வை ஏற்படுத்தாவிட்டால் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போரை தொடர்வோம் என ஈரான் அறிவிக்க வேண்டும் என பலர் எதிர்பார்க்கின்றார்கள். உண்மையில் இந்த எதிர்பார்ப்பு அடிப்படையிலேயே பிழையானதாகும். ஏனென்றால் இருநாட்டு தீர்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரே ஒரு மத்திய கிழக்கு நாடு ஈரான் மாத்திரமே. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஒரு தனிநாடு பலஸ்தீனுக்கான ஒரு தனிநாடு என்பதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என ஈரானிய தலைமைகள் பல வருடங்களுக்கு முன்பே அறிவித்து விட்டார்கள். அதாவது நாங்கள் இருநாட்டு தீர்வை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த நிலமானது ஒட்டுமொத்தமாக பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமானதாகும். பலஸ்தீனிய நிலத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்று ஈரானினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். எனவே இந்த யுத்த களத்தினுடைய உண்மையான நிலைமைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களையும் மீட்டெடுப்பதற்காக போராடக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்காகவும் பலஸ்தீனிய போராளிகளுக்காகவும் எதிர்க்கட்சிகளுக்காகவுமே ஈரான் எல்லா விதமான உதவிகளையும் மேற்கொண்டு வருகின்றதே தவிர இருநாட்டு தீர்வை ஏற்படுத்துவதற்காக ஈரான் களமிறங்கவில்லை என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரானது முடிவடையவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக வெளியேற்றும் வரை ஈரான் பலஸ்தீனிய போராளிகளோடும் எதிர்க்கட்சிகளோடும் முழுமையாக களமிறங்கும் என்பதே யதார்த்தமான உண்மையாகும்.
கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட ஆச்சரிய தாக்குதல்களில் ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினுடைய தளபதி இஸ்மாயில் கானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்தது. ஆனால் நேற்றைய தினம் தெஹ்ரானிலே நடைபெற்ற வெற்றி தொடரணியின் போது IRGC குதுஸ் படையினுடைய தளபதி இஸ்மாயில் கானி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அடுத்து ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாகவும் ஈரான் வைத்திருக்கக்கூடிய ரகசியமான அணுசக்தி தளம் தொடர்பாகவும் சர்வதேச ரீதியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் இவை தொடர்பான தொடர்ச்சியான செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீட்டின்படி ஈரானிய அணுசக்தி திட்டத்தின் முக்கியமான கூறுகள் சிதைக்கப்படவில்லை என CNN ஊடகமானது அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமான அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் இவை தொடர்பாக பூர்ண தெளிவை பெற்றிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டலானது பாதுகாப்பாக இருக்கின்றது என்பதனையும் ஈரான் மறைமுகமாக ரகசியமான இடத்திலே யுரேனியம் செறிவூட்டலை பாதுகாப்பாக வைத்துள்ளது என்பதனையும் இவ்வாறு ரகசியமாக இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டல் மையங்கள் இலக்கு வைக்கப்படவில்லை என்பதனையும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் என CNN ஊடகமும் இன்னும் அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதேபோன்று ஈரான் ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய அணுசக்தி தளங்கள் தொடர்பான எந்தவிதமான உளவு தகவல்களும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் இந்த அணுசக்தி தளத்திற்குள்ளே 400 கிலோகிராம் யுரேனியத்தினை ஈரான் பாதுகாப்பாக வைத்துள்ளது என்றும் இவற்றை பயன்படுத்தி ஈரான் குறிப்பிட்ட காலத்திற்குள் அணு ஆயுதத்தினை உருவாக்கிவிட முடியும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சேனல் 14 ஊடகமும் செய்திகளை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பும் வெள்ளை மாளிகையும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளரும் தொடர்ச்சியான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். எங்களுடைய தாக்குதலினால் ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுவிட்டன. CNN ஊடகத்தினுடைய அறிக்கைகள் போலியான அறிக்கைகள் என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளரும் டொனால்ட் ட்ரம்பும் வெள்ளை மாளிகையும் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றது. இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய அணுசக்தி நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்கள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறிய இழப்புகளை நாங்கள் குறுகிய காலத்திற்குள்ளேயே சரி செய்து விடுவோம். மேலும் யுரேனியம் செறிவூட்டல் என்பது ஈரானிய மக்களின் உரிமையாகும். இந்த உரிமைகளை நாங்கள் ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. எக்காரணம் கொண்டும் எங்களுடைய அணுசக்தி திட்டங்களை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை என ஈரானினுடைய அணுசக்தி நிறுவனம் அறிக்கையில் தெரிவித்திருந்தது. அதாவது ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஈரானினுடைய அணுசக்தி நிறுவனம் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருந்ததோ அதே கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையுமே தற்போது ஈரானின் அணுசக்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் குரோசி இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல்களை நாங்கள் அவதானிக்கவில்லை. தற்போது ஈரான் யுரேனியம் செறிவூட்டல்களை எங்கு வைத்திருக்கின்றது என்றும் எங்களுக்கு தெரியாது. புதிய யுரேனியம் செறிவூட்டல் தளத்திலே ஈரான் இந்த யுரேனியம் செறிவூட்டல்களை வைத்திருக்கின்றதா என்பதும் எங்களுக்கு புரியவில்லை. இதனால் அவசரமாக ஈரான் இவை தொடர்பான உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். 400 கிலோகிராம் யுரேனியத்தினை ஈரான் ரகசியமான தளங்களில் வைத்திருப்பது தொடர்பாக அனைத்து விதமான தகவல்களையும் உடனடியாக எங்களுக்கு வழங்கிவிட வேண்டும். சர்வதேச சட்ட திட்டங்களுக்கு அமைவாக ஈரான் இவை அனைத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடைய தலைவர் குரோசி தெரிவித்துள்ளார். அத்தோடு இவருடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து ஈரானிய அணுசக்தி துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முகமது இஸ்லாமி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் புதிய ரகசியமான அணுசக்தி தளத்திலே யுரேனியம் செறிவூட்டல்களை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றது. எங்களுக்கு தேவையான அனைத்து யுரேனியம் செறிவூட்டல்களையும் நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோம். எங்களுக்கு தேவையான விதத்தில் நாங்கள் இந்த யுரேனியம் செறிவூட்டலை வளப்படுத்துவோம். இவை தொடர்பான எந்த விதமான தகவல்களையும் இதற்கு பிறகு நாங்கள் யாரோடும் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை என ஈரானிய அணுசக்தி துறையினுடைய தலைவர் வெளிப்படையாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் இன்று காலை ஈரானிய ஷூரா சபையிலும் அதிரடியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான அனைத்து விதமான தொடர்புகளையும் முறித்துக் கொள்ள வேண்டும் என ஈரானிய பாராளுமன்றம் தெரிவித்திருந்தது. மேலும் இந்த தீர்மானம் ஷூரா சபையில் முன்வைக்கப்பட்டு இதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இன்றைய தினத்திலிருந்து ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான எல்லா விதமான உறவுகளையும் முறித்துக் கொள்கின்றது. ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் தொடர்பான எந்த விதமான தகவல்களும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இன்றைய தினம் ஈரான் உத்தியோகபூர்வமாக அணுசக்தி தொடர்பான சர்வதேச திட்டங்கள் குப்பையில் வீசியுள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் அணு ஆயுதத்தினை உருவாக்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டது. தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக இன்னும் 1-2 மாதங்களுக்குள் ரகசியமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் அணுசக்தி தளத்திலே யுரேனியம் செறிவூட்டலை 90% அளவில் வளப்படுத்தி தேவையான விடயங்களை ஈரானினால் உருவாக்கிவிட முடியும். அதாவது ஈரான் இன்னும் 1-2 மாதங்களுக்குள் அணு ஆயுதத்தினை களமிறக்கப் போகின்றது. இப்படியான நிலைமையில் ஈரான் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இவை தொடர்பான அடுத்த கட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அமெரிக்கா கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளது. அதாவது எந்த புள்ளியில் பிரச்சனையும் போரும் ஆரம்பிக்கப்பட்டதோ தற்போது மீண்டும் அமெரிக்கா அதே புள்ளியிலேயே வந்தடைந்துள்ளது. யுரேனியம் செறிவூட்டலை வளப்படுத்துவோம் என்றும் ஈரான் கூறியதன் காரணத்தினாலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். ஆனால் தற்போது அதே ஈரான் புதிய ரகசியமான அணுசக்தி தளங்களை பயன்படுத்தி யுரேனியம் செறிவூட்டலை பல மடங்கினால் அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளது.
ஆரம்பித்துவிட்டது. எனவே ஈரானினுடைய இந்த கச்சிதமான காய் நகர்த்தல், தந்திரமான காய் நகர்த்தல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியானது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தியுள்ளது என்பதனையும், ஈரானுடைய கையானது ஓங்கியுள்ளது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து கடந்த 12 நாட்களுக்குள் ஈரானுக்குள்ளே 700க்கும் அதிகமான உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமான உளவாளிகளை ஈரானிய படையினர் தூக்கிலிட்டு வருகின்றார்கள். அத்தோடு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகளவான ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களே உளவாளிகளாக செயற்பட்டுள்ளார்கள். வெறும் $250 ஈரானினுடைய சக்தி மூலங்களை அளிப்பதற்கு இவர்கள் மொசாடிடம் ஒப்புக்கொண்டிருப்பதாக இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த உளவாளிகளை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகளவான ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்துவதற்கான வேலை திட்டங்களையும் ஈரானிய தரப்பினர் ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக அதிகளவான ஆப்கானிஸ்தான் நாட்டவர்கள் ஈரானுக்குள்ளே இருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நள்ளிரவு வேளையில் ஈரானினுடைய ஷிராஸ் பிரதேசத்திலே 30க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களின் மூலமாகவும் உளவாளிகளின் கைக்கூலிகளின் மூலமாகவுமே இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு படையினர் குறித்த ட்ரோன்களை முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவாளிகளையும் பயங்கரவாதிகளையும் கைது செய்துள்ளார்கள். அவர்களிடத்திலிருந்து பல டசன் கணக்கான ட்ரோன்களையும் கவச ஏவுகணைகளையும் கைப்பற்றியுள்ளார்கள். காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய பட்டினியானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. மேலும் உணவு வழங்கும் மையங்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலும் தெற்கு காசாவிலும் 8 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலினாலும் துப்பாக்கிச்சூடு தாக்குதலினாலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே 85க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களையும் உளவாளிகளையும் கொத்து கொத்தாக வேட்டையாடி வருகின்றனர். கடந்த 10 நாட்களுக்குள் மாத்திரம் காசாவின் தெற்கு பிரதேசத்திலே யாசர் அபு ஷபாபினுடைய கும்பலை சேர்ந்த 40க்கும் அதிகமான உளவாளிகளையும் பயங்கரவாதிகளையும் கைது செய்து தூக்கிலிட்டுள்ளார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய பொறி ஒன்றை வைத்துள்ளார்கள். இந்த பொறியிலே 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்கள் சிக்கியுள்ளன. மேலும் இந்த தாக்குதலின் விளைவாக 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் தீப்பற்றி எரிந்துள்ளன. இதனால் குறித்த போர் வாகனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களும் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதலில் மாத்திரம் 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தாக்குதலில் 6 சிப்பாய்கள் மாத்திரமே கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த 6 சிப்பாய்களுடைய புகைப்படங்களை நான் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த ஒரு படையொன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 8க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அல் கஸாம் படையினர் கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அபசன் காபிரா பிரதேசத்திலே 2 வீடுகளுக்குள் பதுங்கியிருந்த சிப்பாய்கள் இலக்கு வைத்து தாக்கியுள்ளார்கள். யாசின் ஏவுகணை மூலமாகவும் டிபிஜி ஏவுகணை மூலமாகவும் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக அளித்துள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினர் கான்யூனிஸின் கிழக்கு பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் யாசின் ஏவுகணை மூலமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டி 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. 40க்கும் அதிகமான சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.